வெல்கம் டு வெஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாமை அரிசியை வச்சு ஒரு சக்கரை பொங்கல் தாங்க நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சாமை அரிசி ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கோங்க. இதுக்கு ஒரு 50 கிராம் பச்சைப்பருப்பு எடுத்திருக்கேன். சாமை அரிசி இந்த கப்பில் 1 கப்பு வந்திருக்கு. பருப்பு வந்து ஒரு 1/4 கப்பு, அதான் 50 கிராம் நான் சொன்னேன் இல்லையா, 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு பருப்பையும் அதோடு சேர்த்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3 தடவை கழுவிக்கோங்க. இது மற்ற அரிசி மாதிரி இல்லாமல் ரொம்ப பொடியாக இருக்குது. அதனால் நார்மல் அரிசி மாதிரி இல்லாமல் இதை கொஞ்சம் பார்த்து தாங்க நம்ம கழுவணும். இல்லைன்னா நம்ம கையோட தண்ணியில் போயிடும் அரிசியெல்லாம். ஒரு கப்பு அரிசி, அதாவது 1/4 கிலோ அரிசிக்கு நான் 400 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இனிப்பு நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான முந்திரி திராட்சை எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு கழுவி வச்ச அரிசி இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம அரிசி எடுத்த கப்புக்கே 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நம்ம கையில் எடுத்து போட முடியாதுன்றனா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் இதில் அலசி எடுத்துக்கிறேன். முதல்ல உங்களுக்கு 4 கப்பு சொல்லியிருந்தேன், எக்ஸ்ட்ராவே 1 கப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா குழைவாக கிடைக்கும். இதிலே ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யிலே அந்த அரிசி வேகும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம். ப்ரெஷர் மேலே வந்ததுக்கப்புறம் தாங்க விசில் போடணும். 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சாதம் வேகிறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி எடுத்த கப்புலேயே நான் 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி கொதித்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். நாலு விசில் வந்துடுச்சுங்க. வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர்லாம் இப்போ குறைஞ்சிருச்சுங்க. இப்போ பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாதம் நல்லா குழைவாக வந்திருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ கரைச்சி வச்ச வெல்லத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க.
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூசி இருக்குன்ட்டு. இதோட நம்ம போட முடியாது இல்லையா. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நார்மலாக எப்போவும் நம்ம பச்சரிசியில் தான் செய்வோம். இந்த மாதிரி சிறுதானியத்தில் செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் வறுத்து பொங்கலோடு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ திராட்சை இதோடு சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்ல கலராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் பொங்கலில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய், முந்திரி, திராட்சை இதுக்கெல்லாம் அளவு கிடையாதுங்க. அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்து போட்டுக்கலாம். நெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளவும் ருசியாக இருக்கும். சாமை அரிசி சர்க்கரை பொங்கல் ரெடி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.